பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளாக நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்னு சொல்லி நம்புகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற அன்பு நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு அறிமுகம். ஒரு அருமையான வாசகத்தை வாசிக்க நேர்ந்தது. வெற்றி என்பது ஒரு மனிதனுக்கு உலகம் முழுவதிலும் அவனை யார் என்று அறிமுகம் செய்து விடுமா. ஒரு மனிதன் தோல்வியை சந்திக்க நேரிடுகிற பொழுது அந்த தோல்வி அவனுக்கு யார் என்று அறிமுகம் செய்யுமா. ஒருவேளை தோனி என்கிற ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயரை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்தின் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனாக இருந்தவர். வேர்ல்டு கப்பும் வின் பண்ணி கொடுத்தவர். இந்திய தேசம் வேர்ல்டு கப் வின் பண்ணின பொழுது தோனியை மாதிரி ஒரு கீப்பரை பார்க்க முடியுமா, தோனியை மாதிரி ஒரு கேப்டனை பார்க்க முடியுமா, கூல் கேப்டன் என்று சொல்வார்கள். அவருடைய ஷாட்டு, ஃபேமஸ் ஷாட் வந்து ஹெலிகாப்டர் ஷாட். அந்த ஷாட்டு மாதிரி அவர் பிளே பண்ண முடியுமா என்று சொல்லி அவருக்கு புகழாரம் கிடைத்தது. அவர் வெற்றி பெற்றபடினால உலகம் முழுவதும் தோனியையும் தோனியுடைய கேப்டன்சியும் பேசினது. அதே தோனி ஒருவேளை தொடர்ச்சியாக அவருடைய தலைமையில் அவருடைய அணியை தோல்வியை சந்திக்கிறது என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். அவரை குறித்து புகழ்ந்து பேசின உலகம் குறைத்து பேச நேரிடும். அது தோனியினுடைய வாழ்க்கையில் தோனி நம்ம எங்கு தவறுகிறோம். தொடர்ந்து உலக கோப்பை வின் பண்ணியிருக்கிறோம், நிறைய வெற்றிகளை குவித்து இருக்கிறோம். இந்தந்த நாட்களில் இந்தந்த போட்டிகளில் நாம் ஏன் தோல்வியுற்றோம்? தனக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக தோல்வி அவனுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆம், வெற்றி ஒரு மனிதனை உலகத்துக்கு அறிமுகம் செய்யும், தோல்வி அவனுக்கு அறிமுகம் செய்யும். வேதாகமத்தில் மோசே என்கிற ஒரு மனிதரை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து நேர்த்தியாக அந்த வனாந்திர பாதையில் நடத்தி வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு நேர்த்தியாக கர்த்தர் அற்புதங்களை செய்து உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு, எல்லாரும் வியந்து போற்றும் அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். யாவரும் அறிந்திருக்கிறோம். நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருகிறார். நடத்தி கொண்டு வருகிற வேளையிலெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஐயோ, நாங்கள் சாப்பிடுவதற்கு இறைச்சி இல்லாமல் இருக்கிறதே முறுமுறுக்கிறாங்க. ஐயோ, நாங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி முறுமுறுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிற வேளையில், மோசேக்கு விரோதமாக பேசுகிற வேளையில், மோசே என்கிற மிகப்பெரிய தலைவனுக்கு அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கும். ஓஹோ, மக்கள் இந்த காரியத்தினா முறுமுறுக்கிறாங்களோ, அப்போ இதை இப்படி செய்திருந்தால் நலமாக இருக்குமோ. உடனே தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார், அதன்படி எல்லாம் செய்கிறார். மக்களை நியாயம் விசாரிக்கிறார். பெரிய கூட்டம், காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ச்சியாக பெரிய கூட்டத்தை நியாயம் விசாரிக்க முடியல. அவருடைய மாமன் மூலமாக கர்த்தர் அதை காண்பித்து கொடுக்கிறார். ஆமா, நீ இப்படி நியாயம் விசாரிப்பியானா நீ எல்லாவற்றிற்கும் நியாயம் செய்ய முடியாது என்று சொல்லி, ஆமா, குழுக்களாக அமைத்து தலைவர்களை நியமித்து ஆளுகை செய்வதற்கு மோசேக்கு கர்த்தர் உதவினதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, வெற்றி என்பது உங்களையும் என்னையும் உலகத்துக்கு அறிமுகம் செய்யுமா? தோல்வி என்பது உங்களையும் என்னையும் யார் என்று நாமே அறிந்து கொள்வதற்கு அது உதவி செய்து விடுமா? ஹல்லேலூயா. ஆகவே தோல்வியை கண்டு துவண்டு போய்விட வேண்டாம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். 1 பேதுரு 5:10 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களையும் என்னையும் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராம். அவர் உங்களை நிலைநிறுத்துவார். தோல்விகள் உங்களுக்கு யார் என்று காண்பித்து கொடுக்கிறதே, அதை அறிந்து கொண்டு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொண்டு தேவ சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவருடைய கிருபையோடு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவர் வெற்றிகளை கொடுப்பார். கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அறிமுகம் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை நாங்கள் கண்டுகொள்ள
ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் ஒருவராய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்கள் வெற்றிகளை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்ய போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தில் உம்முடைய சித்தத்தின்படியே அன்பு பிள்ளைகளுக்கு வெற்றிகளை கொடுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.